ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து ஃபிஷ் கபாப், ஃபிஷ் கட்லெட், எதுனாலும் பேர் வச்சுக்கலாம். வாங்க பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது ஒரு கடாயில் தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன், எந்த மீன்லாம் நீங்கள் இதை பண்ணலாம். மீனை நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் உள்ள தோல் முள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம மீனை உதிரியாக நம்ம பிச்சு எடுத்து வச்சுக்கிறோன்னு பாருங்கள். சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் என்னுடைய வீடியோ நான் போடுறேன். நீங்களும் பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உதிரியாக மீன் போட்டாச்சு. வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயமாக நான் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு நறுக்கி போடுங்க. உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மசாலா வந்து எல்லா ட்ரை மசாலா நம்ம போடுறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள். கரம் மசாலா போட வேண்டாம். உப்பு போட்டுக்கோங்க. ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. வெள்ளைக்கரு வந்து நம்ம இதுக்கு டிப் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். மஞ்சக்கரு சேர்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் வந்து ஃப்ரெஷ் பிரெட் இருந்துச்சுன்னா நல்லா மிக்சியில் பொடி பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்னாலும் சரி, தட்டை மாதிரினாலும் சரி, பால் மாதிரினாலும் சரி, நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லாமே பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து எக் ஒயிட்டை நல்லா அடிச்சுக்கோங்க. அதில் அந்த ஒரு போர்ஷனை எடுத்து நீங்கள் அதில் நல்லா உள்ளே டிப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா டஸ்ட் பண்ணுங்கள். நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் இருக்கிற எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் காய வச்சு உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணால் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதேமாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது டீப் ஃப்ரையும் கிடையாது, ஷாலோ ஃப்ரையும் கிடையாது. கம்மியாக எண்ணெய் விட்டு மாற்றி போட்டு பண்ணியிருக்குது. எண்ணெய் வேஸ்ட் பண்ணக்கூட நாங்கள் இப்படி பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கம் மாற்றி போடுங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்திருக்கு, மீன் வெந்திருக்குது. அதனால் உங்களுக்கு உள்ள வேகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கம் மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.